உலகத்தமிழ் உறவுகளே வணக்கம். செவ்வியல் தமிழ் இக்கால தமிழிலிருந்து பல நூறு மடங்கு வேறுபட்ட ஒன்று. இன்றைக்கு குண்டு என்கிற சொல்லை ஒரு மனிதன் குண்டாக இருக்கிறான் என்றால் பருமனாக இருக்கிறான். ஒரு குண்டு என்றால் துப்பாக்கியில் இருக்கக்கூடிய குண்டு, அணுகுண்டு, குண்டு போன்ற கண்கள். இப்படி இந்த குண்டு என்பதற்கு உருண்டையாக இருக்கக்கூடியது, பருமனாக இருக்கக்கூடியது, வலிமையாக தாக்கக்கூடியது என்கிற பொருளை நாம் 20ஆம் நூற்றாண்டு தமிழில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் செவ்வியல் கால தமிழ் என்பது இதிலிருந்து தலைகீழாக வேறுபட்ட ஒன்று. அப்படிப்பட்ட இந்த செவ்வியல் கால தமிழில் குண்டு என்றால் என்ன என்று நாம் பார்க்கிற போது, அகல்வாய் குண்டு சுனை அப்படிங்கிற ஒரு நல்ல சொல்லாட்சியை நாம் குறுந்தொகை 59வது பாடலில் பார்க்குறோம். அதுக்கு என்னங்க பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அகன்ற வாய்ப்பகுதியை உடைய பெரிய குழி அல்லது பெரிய குட்டை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அருவி. ஒரு இடத்துல ஒரு பெரிய அருவி மலையிலேருந்து கீழே விழுகிற போது அந்த இடத்துல ஒரு பெரிய குட்டையோ அல்லது ஒரு பெரிய குழியோ இருக்கும். அதுக்கு தான் குண்டு என்கிற ஒரு சொல்லாட்சி செவ்வியல் காலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது இந்த குறுந்தொகை 59 மட்டும் இல்லை, புறநானூற்றில் குண்டு நீர் பைஞ்சுனை குவளை அப்படின்னு 291வது பாடலில் குறிப்பிடப்படுகிறது. புறநானூறு 116 பெருங்குண்டு சுனை அப்படிங்கிற ஒரு சொல்லாட்சி பயன்படுத்தப்படுகிறது. இப்படி தமிழிலே, செவ்வியல் தமிழிலே 20 இடங்களிலே இந்த சொல் பெரிய குட்டை என்கிற பொருளை பயன்படுத்தப்படுவதாக செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் சமீபத்தில் வெளியிட்டிருக்கிற அந்த சங்க இலக்கிய அகராதி நமக்கு குறிப்பிடுகிறது நண்பர்களே. அப்படியானால் குண்டு என்றால் பருமனாக இருக்கிற ஒரு ஆளோ அல்லது பருமனாக இருக்கிற ஒரு பொருளோ இல்லை, பள்ளமாக இருக்கிற குட்டையாக இருக்கிற ஒரு பகுதி என்பதைத்தான் நாம் அப்போது 20ஆம் நூற்றாண்டில் அந்த சொல்லுடைய பொருள் தலைகீழாக மாறி இருக்கிறது. நீங்கள் ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ட்ஸ் சொல்லுடைய பொருள் காலப்போக்கில் இப்படி மாறுவது உண்டு நண்பர்களே. இப்போ பதலைன்னு ஒரு சொல் இருக்கும், இந்த காலத்தில் அது பயன்பாட்டிலே இல்லை. ஒருகண் மாக்கினைன்னு சாமி நவுவேசா அந்த குறுந்தொகைக்கு விளக்கஞ்சார். அதாவது ஒரு பெரிய முரசு, அது அந்த நடுப்பில் கருப்பாக ஒரு வட்டமாக அந்த ஒரு கிணை, ஒரு கண் இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு ஒரு பொருளை நம்ம பார்க்குறோம். மோசிக்கிறனார் தான் இந்த சொல்லாட்சியை பயன்படுத்துகிறார், பதலைங்கிற சொல்ல. பாணி அப்படின்னா தாளத்தினுடைய ஒரு வகை. பாணிக்கு, பாணித்து, பாணிய, பாணியில், பாணியும், இப்படி பல இடங்கள் இந்த சொல்லாட்சி பீட் ரிதம் அப்படிங்கிறது தான் பாணிங்கிற சொல்லாட்சியை நம்ம பார்க்குறோம். பதலை பாணி பரிசிலர் கோமான் அரளை குன்றத்து என்பது இந்த 59வது பாடல் நண்பர்களே. அதாவது அரளைன்னு ஒரு குன்றம், அங்கே பரிசில் தருகிற கோமான் இருந்திருக்கிறோம். பாரி போல், ஓரி போல், நல்லி போல், பேகனை போல் இருந்திருக்கிற ஒரு மனிதனை நாம் பார்க்குறோம். அப்போ இந்த கடையல் வள்ளல்கள், இடையேடு வள்ளல்களை தாண்டி, பன்னன் மாதிரி வள்ளல்களை தாண்டி ஒரு வள்ளல் அந்த காலத்தில் இருந்திருக்கிறான். அரளை குன்றத்து ஆண்டவன்னு இவங்களாம் அவனை பற்றி குறிப்பிடுகிறார்கள். அப்படியானால் நண்பர்களே, பல்வேறு வள்ளல்கள் அந்த காலத்தில் இருந்திருக்கிறார்கள். அப்போ குண்டு அப்படின்னா ஆழம், டீப், பாண்டு அப்படின்னு தான் இந்த செம்மொழி தமிழாய்வு நிறுவன அகராதி குறிப்பிடுகிறது. இப்போ கூட பேச்சு வழக்கில் குண்டும் குழியுமாக இருக்கும் அப்படிங்கிற சொல்லாட்சியை பயன்படுத்துகிறோம். குண்டுன்னா நம்ம மேடுன்னு நினைக்கிறோம், குண்டு மாதிரி கல் இருக்கிற இடம்னு நினைக்கிறோம். இல்லவே இல்லை நண்பர்களே, குழியை விட பெரிய குழி தான் குண்டு அப்படிங்கிற ஒரு சொல்லாட்சி. பேச்சு வழக்கில் நிலத்தை கூட குண்டுன்னு சொல்லுகிற ஒரு வாய்ப்பு உண்டு நண்பர்களே. அப்போது இந்த செவ்வியல் இலக்கியத்தில், அதுவும் குறிப்பாக இப்போ நாம் பார்க்குற இந்த குறுந்தொகை 59வது பாடலில் இந்த சொல்லாட்சி ரொம்ப நுட்பமாக பயன்படுத்தப்படுகிறது. அந்த பகுதியில் நல்லா குவளை மலரும், காட்டு மல்லிகையும், இப்போ கூட குண்டு மல்லின்னு சொல்கிறோம். குண்டு மல்லிங்கிறது அது குண்டாக இருக்கிறதுனால இல்லை, அருவி விழுந்த இடத்தில் ஏற்பட்டிருக்கிற அந்த குட்டையில் முளைத்த மல்லிகை, காட்டு மல்லிகை தான் குண்டுன்னு பேர். அது 20ஆம் நூற்றாண்டு. அப்போ அதனால தான் நான் சொல்லுவேன், எப்போவுமே செவ்விலக்கிய கூறுகள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றன. குண்டுமல்லி அப்படிங்கிற இந்த சொல்லாட்சி அந்த பகுதிகளில் இருந்ததை இந்த குறுந்தொகை 59 நமக்கு குறிப்பிடுகிறது. குவளையோடு பொதிந்த குளவி, குளவினா காட்டு மல்லிகை அப்படின்னு உவேசா விளக்கெழுதுகிறார். நாறு நீர் நறுநுதல். அப்போது அந்த மனம் இந்த நறுமைங்கிற சொல்லிருக்கே, உண்மை மாதிரி, இன்மை மாதிரி, பசுமை மாதிரி, நறுமைனா மனம் மிகுந்தன்னு பொருள் நண்பர்களே. இதையும் நம்ம கவனிக்கிறோம்.
மறப்பரோ மற்றே. இத்தகைய அந்த தலைவன் உன்னை மறக்க மாட்டான் தோழி. அவன் முயன்று பொருள் சம்பாதிப்பதற்காக வெளிநாட்டுக்கு போயிருக்கிறான். சுரம்பல விளங்கிய பல்வேறு இந்த பாலைநிலத்தை தாண்டி அவன் போயிருக்கிறான். வரும்பொருள் நிரம்பா வாகலின் நீடலோ என்ற அவனுக்கு நினச்ச அளவுக்கு பொருள் கிடைக்கவில்லையே என்பதற்காக உன்னை விட்டு கொடுத்துட மாட்டான், வந்துடுவான். உன்னுடைய நறுநுதலை நறுமணம் மிகுந்த அந்த நெற்றியை தடவி உன்னோடு அன்பு செலுத்தியவன் அவன். ஆமாம், ஆகினா அவன் உடனே வந்து விடுவான். நண்பர்களே, நாம் இந்த பொருள் சம்பாதிப்பதை பற்றி கலித்தொகையில் பார்க்குறோம். சென்றோர் முகப்போ பொருள் கிடவாது, போனதையும் அள்ளிக்கிட்டு வர்றதுக்கு அது ஒன்றும் பொருள் அங்கே ஒன்றும் கொட்டி கிடக்கலையா அப்படின்னு சொல்லி கலித்தொகை 18வது பாடலையும் கொடுப்பதை நம்ம கவனிக்கிறோம். அப்போது இந்த பதலை என்கிற இந்த கருவி இருக்கிறதே, இது மலைபடு கடாலத்தையும் பேசப்படுகிறது. முரசு பதலைன்னா வேறு ஒன்றும் கிடையாது. பாணின்னா அது ஒலிக்கிற தன்மை. அப்போது இந்த குளவின்னு ஒரு சொல் பயன்படுத்தப்படுகிறது. கடிபதம் கமலும் கூந்தல். குளவின்னா அந்த காலகட்டத்தில் இந்த காவி மலர் அல்லது குவளை மலர் அப்படின்னு நம்ம கவனிக்கிறோம். நாரிதழ் குளவி, குளவியும், இந்த மாதிரி குவளையும், இந்த மாதிரி சொற்கள் நிறைய நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த குண்டு நீர் பைஞ்சுனை குவளை குறுந்தொகை 291வது பாடல் நண்பர்களே. அப்போது இந்த குண்டு நீர் என்பது பெரிய பகுதி, அந்த பள்ளமாக இருக்கிற பகுதி. அப்போ குழியை விட பெரியது குண்டு. இது நமக்கு நல்லா தெரியணும். பெருங்குண்டு சுனை அப்படின்னு புறநானூறு 116 சொல்லுகிறது. இந்த மோசிகரனார் இந்த குறுந்தொகை 59வது பாடலில் இந்த குண்டு அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துகிறார். தமிழை பொறுத்தவரை புறநானூறு 186, புறநானூறு 5, அகம் 1, குறுந்தொகை 2, நற்றிணை 1, இந்த பகுதியிலெல்லாம் இதை நம்ம கவனிக்கிறோம். அந்த மோசிகரனா சாதாரண ஆள் இல்லை. நெல்லு முயிரன்றே நீர் முயிரன்றே மன்னன் உயிர்த்தே மலதலை உலகம். எவ்வளவு மழை பெஞ்சாலும் எவ்வளவு செல்வங்கள் பெருகினாலும் மன்னன் தான் முக்கியம் என்று சொன்ன மிகப்பெரிய அறிவாளி அவர். அவன்தான் இந்த குறுந்தொகை 59வது பாடலில் எழுதியிருக்கிறார். ஆகினால் நண்பர்களே, குண்டு, பதலைன்னா அந்த முரசு, இது போன்ற சொற்கள், அந்த அரளைங்கிற குன்றம், இப்படி போன்ற சொற்கள் இந்த பாடலில் இருந்திருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். இந்த சொற்கள், இந்த குளவி அப்படிங்கிற சொல், கமழுகிற கூந்தல், கமறுகுல நெற்றி என்றெல்லாம் பேசிவிடுபடுற இந்த சொற்கள், இதெல்லாம் செவ்வியல் காலத்தில் இருந்த தமிழ் நண்பர்களே. செவ்வியல் தமிழ் படிக்க படிக்க இன்பம் தரும். வேற்றுமொழியை படிப்பது போல் இருக்கும். ஆனாலும் செவ்வியல் தமிழ் தான் உண்மையான தமிழ். செவ்வியல் தமிழ் தான் தமிழினுடைய தொன்மை. செவ்வியல் தமிழ் தான் நம்முடைய பண்பாடு. செவ்வியல் தமிழ் தான் நம்முடைய வாழ்க்கை. அனைவரும் செவ்விய தமிழை கற்போம். நன்றி.